நேத்து வீடியோல இந்த ஷூக்குள்ள தண்ணி ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம். அதுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். அப்புறம் புதுசா ஒரு எக்ஸ்கவேட்டர் வாங்கிருக்கோம்னு சொன்னா எப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? இன்னைக்கு நம்மளோட கட் அண்ட் ஃபிட் சேலஞ்சில 4-8 மலேசியா ஸ்லாங்கூர்ல நடக்கிற 21 கிலோமீட்டர் மராத்தான்ல கலந்துக்கிட்டு 2 ஹவர்ஸ்ல முடிப்பேன்னு சபதம் எடுத்திருக்கேன். அந்த சபதத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்களே என் கூட ஜோதியில ஐக்கியமாகணும். மறக்காம ஐக்கியமாயிடுங்க. இன்னைக்கு காலையும் ஒரு 7 போல தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஸ்ட்ரீட்ல ஜாகிங் போனேன். அங்க நமக்கு இந்த மாதிரி 2 முயல் நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இந்த ரூட்டே ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி போய் ஹாய் சொல்லிட்டு வரலாம்னு இருக்கேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆச்சு. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு பார்த்தா வெறும் அடி மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு வெற்றிகரமா எப்படியே 8 கிலோமீட்டருக்கு மேல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா 2 கால்லயும் இந்த மாதிரி சம பெயின். ஸ்ப்ரே அடிச்சுறேன்னா என் பொண்டாட்டி கிண்டல் பண்றா. இன்னைக்கு கட்டுக்கு சாப்பாடு போடல. சோ ஃபிட்டுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டோம். ஒரு இடத்துல வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. நம்ம தளபதி படத்தை போட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அப்பவும் இன்ட்ரோக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி கத்திட்டு சாப்பிட வந்துட்டோம். நாசி கோரியும் காரைக்குடி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். அவங்க சாப்பாடுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஃபினிஷிங்கா அந்த தயிர் அல்டிமேட். அப்புறம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எங்ககிட்ட எக்ஸ்கவேட்டர் ரெண்டுக்கு இருக்கு. உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இந்த எக்ஸ்கவேட்டர் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஒரே ஒரு கால் தான். எனி ப்ராப்ளம் ஒன் ஃபோன் கால் நியூ ஜஸ்ட். ஓகே, இப்போ எதுக்கு இந்த கும்பிடுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷோக்காக தான். நேத்து வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. அப்பதான் இது என்னன்னு புரியும். ஓகேங்க, நேத்து வீடியோல நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு 24 hour ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷூ ரூம் டெம்பரேச்சர்ல கொஞ்ச நேரம் விட்டுறலாம். அப்பதான் நம்ம ஃப்ரீஸ் ஆன இந்த வாட்டர் பேக் இந்த மாதிரி எடுக்க முடியும். அப்புறம் இந்த ஷூ கம்ப்ளீட்டா ட்ரை ஆக ஒரு 3 hours வெயில்ல வச்சிடலாம். பட் இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா மேடமுக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டே ஆயிடுச்சு. அவங்களோட ஷூ மெட்டீரியல் வேற என்னோட வேற. சோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நைக்கி இப்படி பண்ணுவோம்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. அதே வருத்தத்தோட வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு கேமையும் போட்டோம். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு அதே வருத்தத்தோட ரசம், ஃபிஷ், எக் 3 சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். இப்படி என்ன நடந்தாலும் நம்ம கட் அண்ட் ஃபிட்டோட தான் இருக்கணும். சோ கட் அண்ட் ஃபிட்டோட இருங்க. நாளைக்கு சந்திக்கிறேன்.